அண்மைச் செய்தி. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் பல மணி நேரமாக காத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் பல மணி நேரமாக காத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விடுமுறை முடிந்து ஊர்களுக்கு திரும்ப பேருந்து நிலையம் வந்த மக்கள் போதிய பேருந்துகள் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்த முழு விவரம். வணக்கம் ஜனனி. பொங்கல் பண்டிகைக்கான தொடர் விடுமுறை இன்றுடன் முடிந்து நாளை முதல் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்க இருப்பதால் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தவர்கள் மீண்டும் அவரவர் இருப்பிடங்களுக்கு செல்ல தொடங்கியிருக்கின்றனர். விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், வேலைக்கு செல்வோர் என பல்வேறு தரப்பினரும் பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்தவர்கள் பேருந்துகள் மூலம் மீண்டும் ஊருக்கு செல்ல விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது போதிய பேருந்துகள் கிடைக்காததால் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என விளம்பர திமுக அரசு அறிவித்திருந்த போதிலும் கூட விழுப்புரத்தில் இருந்து பல்வேறு வழித்தடங்களுக்கும் வழக்கத்தை விட குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் பல மணி நேரமாக பொதுமக்கள் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் அவல நிலை நீடித்து வருவதை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. கிடைக்கும் ஒரு சில பேருந்துகளில் எப்படியாவது ஏறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு ஓடும் பேருந்துகளை துரத்தி கொண்டு ஏறி வருகின்றனர். விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை, கடலூர், புதுச்சேரி, சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கும் செல்ல அரசு பேருந்துகள் கிடைக்காததால் ஏராளமான பொதுமக்கள் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளின் வருகையை எதிர்நோக்கி பல மணி நேரமாக காத்து கிடக்கின்றனர். இதனால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையமே பொதுமக்களின் கூட்டத்தால் நிரம்பி வருவதை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. ஜனனி. பரணிராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.